அனைவருக்கும் வணக்கம். ஓம் முருகா சரணம். இன்று நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது முருகனை போற்றி வணங்கி பாடப்படும் வாழ்த்து திருப்புகழ். இந்த திருப்புகழை பாடப்படுவதால் நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். நமது கர்ம வினைகள் அனைத்தும் தீரும். திருப்புகழ் என்றாலே முருகனை போற்றி பாடிய பாடல்களின் தொகுப்பாகும். இது முருக பக்தர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பக்தி நூலாகும். சில முருக பக்தர்கள் திருப்புகழை மந்திர நூலாகவும் படிக்கின்றனர். தினமும் திருப்புகழ் படிப்பதால் மனம் அமைதி பெறுவதோடு துன்பங்கள் கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. திருப்புகழில் உள்ள பாடல்கள் முருக பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும். திருப்புகழை பாடுவதன் மூலம் முருகரின் அருளை நாம் பெறலாம். இப்போது ஏறுமயில் ஏறி என்னும் முருகரை போற்றி பாடப்படும் திருப்புகழை பாடலாம். இந்த திருப்புகழ் திருவருணை என்னும் தலத்தில் பாடப்பட்டுள்ளதாகும். இது 1328வது திருப்புகழ் ஆகும். இப்போது இந்த திருப்புகழ் உங்களுக்காக. ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இந்த திருப்புகழை நாம் தினமும் முருகப்பெருமானின் முன்பு மனமுருகி மனதார வேண்டிக்கொண்டு முருகரை போற்றி பாடப்படுவதால் முருகரின் மனம் குளிர்ந்து அவர் நமது கோரிக்கைகளையும் நமது கனவுகளையும் நிச்சயம் நிறைவேற்றுவார். நன்றி.